நம்ம ஐயனார் துணை சீரியல்ல சேரன் சந்தா கல்யாணத்துக்கு எல்லாரும் காலையில ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சேரனை அழைச்சிக்கிட்டு எல்லாரும் ஒன்னா கோயிலுக்கு போறாங்க. அனீஷும் சந்தாவை அழைச்சிட்டு ஆட்டோல வந்து இறங்குறாரு. சந்தா கல்யாணத்துக்காக அவ்வளவு அழகா ரெடி ஆகி வராங்க. சந்தாவை பார்த்தவனையும் சேரன் மயங்கி போய் நிக்கிறாரு. சோழன் சேரனை அண்ணே என்ன சந்தாவை புதுசா பாக்குற மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்லி சோழன் கிண்டல் பண்றாரு. சேரனோட கல்யாணத்துக்கு கார்த்திகா, அவங்க அம்மா கஸ்தூரி, அவங்க பெரியப்பா எல்லாரும் ஒன்னா வராங்க. அடுத்ததா வானதி வீட்ல இருந்து எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா வராங்க. இலாவும் சோழனும் ஒன்னா சேர்ந்து வானதி குடும்பத்தை வரவேற்கிறாங்க. வானதியோட அண்ணனும் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. வானதி பாண்டியன் கிட்ட போயிட்டு, பாண்டியா நான் ரொம்ப அழகா இருக்கேனா அப்படின்னு கேக்குறாங்க. பாண்டியன் நீ அழகா இருக்க வானதி அப்படின்னு சொல்றாரு. வானதியோட அம்மா சந்தாவை பார்த்தோன்னு செம்ம ஷாக்கா வராங்க. ஏன் வானதி இங்க வா, இந்த பொண்ணு ஏன் இங்க நிக்கிறான்னு வானதி கிட்ட கேக்குறாங்க. வானதி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வானதி அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. அம்மா இந்த பொண்ணுதான் சேரன் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அன்னைக்கு ஒரு பிரச்சனை, அவங்க மாமா பீகார்லின்னு வந்து இவங்களை அழைச்சிட்டு போறதா இருந்தது. எங்க போறதுன்னு தெரியல, நான் தான் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட சொன்னா நீங்க திட்டுவீங்க, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. அடியே உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க என்னை தேடி நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிதான் என்ன பண்றது? திருந்தவே மாட்டியா வானதி? எதையுமே சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி வானதி அம்மா வானதியை பயங்கரமா திட்டுறாங்க. இதை கேட்ட உடனேயும் வானதியோட அண்ணனுக்கு செம பல்பா இருந்ததுங்க. வானதியோட அப்பா இது திருந்தாதுங்கிற எக்ஸ்பிரஷன்லயே இருக்காரு. வானதி பாண்டியனை அழைச்சிட்டு போயிட்டு, பாண்டியா தாலிகெல்லாம் என்ன பண்ணீங்க, நகையெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம், தாலி நாங்க வீட்டுல வாங்கிட்டோம், செயின் அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. உங்க அப்பா நகை கொடுத்தாரா, எப்படி அப்படின்னு சொல்லி வானதி கேக்குறாங்க. ஆமா, எனக்கும் செம ஷாக்கிங்கா தான் இருந்தது. எங்க அம்மா சாகுறப்ப எங்க எல்லாருக்கும் நகை தனித்தனியா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த நகையை தான் சந்தாவுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. அப்படியா, அப்ப உனக்கும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி வானதி கேக்குறாங்க. அம்மா வானதி கொடுத்தாங்க, எனக்கு 2 வளையல் கொடுத்திருந்தாங்க, நான் அதை ஒன்னு சேர்னனுக்கும் நிலானிக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இதை கேட்டவனே வானதிக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. ஏன் பாண்டி இப்படி பண்ண, அது எனக்கு சேர வேண்டிய நகை தானே, நீ எதுக்கு என்கிட்ட கேட்காம அவங்களுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி வானதி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன வானதி பேசுற, அவங்க 2 பேரும் அப்பா அம்மா விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு நான் இது கூட பண்ணலன்னா எப்படி, அவங்க 2 பேருமே பாவம் வானதி அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. வானதிக்கு மனசார ஏத்துக்கவே முடியலங்க. வானதி பொறுக்க முடியாம நிலாவை தனியா கூப்பிட்டு, அக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க, பாண்டியன் கொடுத்த வளையல் எனக்கு திரும்ப வேணும், அது முறையா எனக்கு சேர வேண்டிய நகை தானக்கா, அதை என்கிட்ட திரும்ப கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலாட்ட சொல்றாங்க. நிலாவுக்கு வானதி இப்படி கேட்ட உடனேயும் பயங்கர அதிர்ச்சியா இருக்குங்க. நிலா கண்ணுல கண்ணீரே வர ஆரம்பிச்சிருச்சு. பாண்டியன் தான் புரியாம கொடுக்குறாருன்னா நீங்களும் வாங்கிட்டீங்களாக்கா, எனக்குன்னு ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க ஏன் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிலாவை பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நிலாவால எதுவுமே பேச முடியல. நிலா வானதிட்ட வளையல கழட்டி கொடுத்துட்டாங்க. நாங்க அப்பவே சொன்னோம் வானதி, பாண்டியன் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாங்க நிலா. இதுதாங்க அடுத்த வாரம் நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.